ஹாய் வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப மொக்கையாக நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லை அந்த டாஸ்க்குக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே யாரையாவது இறக்கியாவது விடுங்களாண்டா அப்படின்னா அதையும் பிக் பாஸ் விட மாட்டார் போல் இருக்கு. நாளைக்கு தான் ஒவ்வொருத்தரையாக வீட்டுக்குள்ளே களமிறங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா மெஜாரிட்டி அர்ச்சனா மாயா வந்து ஒன்றா இருக்கிற மாதிரியும் அர்ச்சனா வந்து புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரியும் மாயா வந்து பயங்கரமாக வந்து ஆறுதல் மலையாக சொல்லி ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பில் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கப்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா நிக்சனால விஷ்ணுவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கிடச்சிருக்கு. மார்னிங்லேருந்து அதாவது பூர்ணிமா வந்துட்டு போனதுலேருந்தே பயங்கர தாட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரையும் நார்மலாக விடலை. மணி விஷ்ணுலாம் மணி தினேஷ்லாம் பக்கத்தில் போகிறக்கே பயப்படுறாங்க. ஐயோ புலம்புவானே கேம் பற்றி பேசுவானே அப்படின்ற அளவுக்கு அவர் புலம்புறாரு. அப்படி சோகமாகவே இருக்கார் யாருக்கிட்டையுமே பேசாமல். ஸோ பிக் பாஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி அவரை கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது மறைமுக உதவி அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 450 பாயிண்ட்ஸ் வச்சு வீடியோ கால் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசலாம் அப்படின்றது இவர் ஃபேமிலி ரவுண்டுலேயே அவரோட ஃப்ரெண்ட்ஸை தான் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. பட் சிஸ்டர்ஸை உள்ளே அனுப்புனதுனால இவருக்கு தேவையான எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கப்படுறோம் அப்படின்னோடனே விஷ்ணுவுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இதிலே வந்து இது ஒரு ஹிடன் ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப அழகாக ரெடியாகி அப்படி கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஃப்ரெண்ட் ரேச்சலும் சவுண்ட்ஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. இவர் நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கேள்விகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா என்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா, என்னால் நீங்கள் பெருமைப்படுறீங்க, இதே மாதிரியான கேள்விகள் தான் மெஜாரிட்டி எல்லாத்தையுமே வந்து அவர் கேட்டுருக்காரு. எதனால் இவர் கேம் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லையா, உண்மையாகவே அவருக்கு பூர்ணிமா சொல்கிற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் அப்படின்றது உள்ளுக்கு இருக்குதா, இல்லை விஜயோட இன்னைக்கு பின் பாயிண்ட் பண்ண நிறைய பாயிண்ட்ஸ் அவரை பயங்கரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினது ஹாப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டார் அந்த வீடியோ காலில். அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் நான் பெருமைப்படுத்திருக்கேன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பியானோன்னா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா, எல்லாருமே சொல்ல ஃபன் பண்ணுடா, புலம்பிட்டே இருக்காத, சோகமாகவே இருக்காத அப்படின்னு அவங்க சிஸ்டர்ஸும் அதான் சொல்லிட்டு போனாங்க. இவர் ஆனால் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், இவ்வளோ தூரம் வந்துட்ட டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் வந்தாச்சு, இனிமேல் ஃபினாலே தான், தைரியமாக இரு, எங்கள் கூட இருக்கிற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நிறைய புலம்பி தள்ளுறாரு. இவங்ககிட்டலாம் ஃபன் பண்ண முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஒரே ஒரு டவுட் தான் எனக்கு, அந்த கேள்வி மட்டும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன கேள்வி அப்படிங்கும்போது பெட்டியை எடுத்துகிட்டு ஒருவேளை நான் கிளம்பி இருந்திருக்கணுமோ, நான் எடுத்துகிட்டு வந்திருந்தா நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரே கேள்வி டோட்டலையும் திருப்புற மாதிரியான ஒரு கேள்வி இது அப்படின்றது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து கண்டிப்பாக இல்லை, நீ ஃபினாலே வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், ஃபினாலேல அதே மாதிரி போயிட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ ஃபினாலேக்கு வந்துருங்க, ஓட்டிங் வந்து கேளுங்க எனக்காக அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்காரு. எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியல, திரும்பவும் எவனாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னான்னா திரும்ப டவுன் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பியாக இப்போ தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இது நிக்சனால் அவர் போகும்போது அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றக்காக கொடுக்கப்பட்டு போன மியூச்சுவல் ஃபண்ட் இன்றைக்கி இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கு. அது அந்த பிக் பாஸ் வீட்டில் வேறு யாருக்கும் தேவையில்லை, இவங்களுக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வச்சு இவர் எப்படி இந்த 1 வீக் நடக்க போகிறாரு, ஃபன் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ விஷ்ணு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.